கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மற்றொரு வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய கடந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து நல்ல வரவேற்பு தெரிவித்து வருகிறீர்கள், நல்ல விதமான கருத்துக்களை அறிவித்து வருகிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய வீடியோ தொகுப்புகளை பாருங்கள். என்னுடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது ஆண்டவருடைய வசனம் தெளிவான முறையில் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே எதிர்பார்ப்பு மட்டுமே. ஆகவே நாம் கடந்த முறை உங்களோடு கூட பதிவேற்றம் செய்திருந்த வீடியோவில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மகிமையான தரிசனத்தை குறித்து கடந்த வீடியோவில் நாம் பேசியிருந்தோம். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீம்ஸ் என்று சொல்லத்தக்க நிலையில் மிக முக்கியமாய் பேசப்படக்கூடிய சத்தியங்களை நான் சுருக்கமாய் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு அதற்கு பின்பு வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள விஷயங்களை நாம் ஆழமாய் பார்ப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 7 சபைகளை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம் வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது என்று அவர் துவங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே பகுதியில் இயேசு அவருக்கு தரிசனமாகும் பொழுது அந்த 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. மாத்திரமல்ல, அதே பகுதியில் 19வது வசனம், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று அவர் சொன்னார். மாத்திரமல்ல, அதே பகுதியில் அந்த குத்து விளக்குகளை குறித்து அவர் வியாக்கியானம் செய்து தரும் பொழுது, இந்த குத்து விளக்குகள் தான் சபை என்றும் அவர் வலது கரத்தில் தாங்கியிருந்த நட்சத்திரங்கள் அந்த சபையின் தூதர்கள் என்றும் சொன்னார். இப்போ இந்த 7 சபைகளும் ஆசியாவில் இருக்கிற சபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசியா என்று சொன்ன உடனே நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிய கண்டம், இந்த கண்டத்தில் பல நாடுகள் இருக்கின்றன, அந்த ஒரு நினைப்பில் நாம் நினைக்கக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆசியா என்பது ஏசியா மைனர் என்று அறியப்படுகிற அல்லது சின்ன ஆசியா என்று அறியப்படுகிறதான ஒரு பகுதி. இந்த பகுதி ரோம பேரரசுடைய மேற்கு எல்லையில் இருந்த ஒரு மிகப்பெரிய பிராந்தியம், ரோமர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு மிகப்பெரிய பிராந்தியம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 7 சபைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எபேசு தொடங்கி அந்த லவோதிக்கேயா சபை வரைக்கும் உள்ள பகுதியை ஒரு சுற்றுவட்ட பாதையில் ஒரு 60 மைல் வித்தியாசங்களில் இந்த சபைகள் இருக்கிறதை நாம் சரித்திரத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். விசேஷமாக அந்த காலகட்டத்தில் மற்ற பெரிய சபைகள் எல்லாம் இருந்த பொழுது இந்த குறிப்பிட்ட சபைகள் மாத்திரம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டன என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். குறிப்பாகவே இந்த 7 சபைகளும் பிரயாணம் பண்ணி, அவர்கள் ஒரு சபை தலைவன் ஒவ்வொரு பகுதியாக பிரயாணம் பண்ணி இந்த செய்திகளை ஒவ்வொரு சபைக்கும் ஒப்படைப்பதற்கு மிகவும் அனுகூலமான ஒரு சூழலில் இருப்பதற்காகத்தான் இந்த ஒரு நடைமுறையாக நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த 7 சபைகளை கொண்டு இந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட செய்தி இன்றளவும் இருக்கக்கூடிய நமது சபைகளுக்கு அது ஏற்றதாக, அதிலிருந்து நாம் பாடம் படிக்க வேண்டிய காரியங்களாக அந்த பகுதியில் சொல்லப்பட்ட காரியங்கள் இருக்கின்றன. இந்த 7 சபைகளுடைய பெயர்களை பாருங்கள். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. இந்த 7 பெயர்களில் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் மற்றும் நிருபங்களில் உள்ள பெயர்களை பார்ப்பீர்களானால், பட்டணங்களை பார்ப்பீர்களானால், எபேசு நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு பெயர். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பட்டணத்தில் ஏறத்தாழ 3½ ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். அவருக்கு பின்பு அவருடைய சீஷனாக இருந்த, அவரிடத்திலிருந்து ஊழியத்தை கற்றுக்கொண்டு ஊழியம் செய்த தீமோத்தேயு அதே எபேசு பட்டணத்தில் பல ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அவருக்கு பின்பு யோவான் தன்னுடைய முதிர் வயதிலே
எபேசு பட்டணத்தில் தான் அவர் ஊழியம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு பெயர் தியத்தீரா என்று சொல்லக்கூடியதான அந்த சபையை குறித்ததான பல விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கதோனியா பட்டணத்தில் ஊழியத்திற்கு சென்ற பொழுது அங்கே இரத்தாம்பரம் விற்கிற ஒரு பெண், லீதியாள் என்கிற பெயரையுடைய பெண், அந்த பெண் தியத்தீரா ஊராள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. மாத்திரமல்ல, லவோதிகேயா என்கிறதான இந்த பெயர் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அதே கொலோசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்களிலும் இந்த லவோதிகேயா என்கிறதான சபையில் எப்பாப்பிரா என்கிறதான அப்போஸ்தலனாகிய பவுலால் வளர்க்கப்பட்டதான ஊழியக்காரன் ஊழியம் செய்ததாக நாம் வாசிக்கிறோம். மற்ற 4 பட்டணங்கள், சிமிர்னா, பெர்கமு, சர்தை, பிலதெல்பியா, இந்த 4 பட்டணங்கள் குறித்ததான எந்த குறிப்பும் புதிய ஏற்பாட்டின் மற்ற பகுதிகளில் வரவில்லை. இந்த குறிப்பு வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டுமே வருகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி, இந்த ஒவ்வொரு பட்டணத்திலும் இருக்கக்கூடிய சபைக்கு ஆண்டவர் ஒரு மடலை எழுதுகிறார் அல்லது ஒரு கடிதத்தை எழுத வேண்டும். அதுதான் யோவானுக்கு சொல்லப்பட்ட குறிப்பு. இன்றைக்கெல்லாம் கடிதங்கள் எழுதுகிற பழக்கம் குறைந்து விட்டது. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. யார் பேப்பர் எடுத்து பேனா எடுத்து கடிதங்கள் எழுதுகிறதெல்லாம் இன்றைக்கு குறைந்து விட்டது. ஆனால் அந்த காலத்தில், நான் சிறுவனாக இருந்த காலத்தில், இந்த டெக்னாலஜி முறைகள் வளராத இருந்த காலத்தில் அநேகர் கடிதங்கள் எழுதுவார். அதை போல் எங்கே கடிதமாக இது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சபையினுடைய ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லும்படியாக 3 முக்கியமான நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் எழுதினார். அதற்கு பின்பு வேறு எந்த பகுதிகளிலும் இந்த மேய்ப்பனுக்காக எழுதப்பட்ட புத்தகம் என்று சொல்லுவதற்கு எங்கும் இல்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மேய்ப்பர்களை குறிவைத்து எழுதின இந்த 2 நிருபங்களை, 3 நிருபங்களை போலவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து இந்த 7 சபைகளை குறித்ததான விஷயங்களை அவர் பேசி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக நம்ம இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சபை ஊழியனுக்கு சபையை குறித்ததான அதை நடத்தக்கூடிய பாடங்களை அவர்கள் தீமோத்தேயு நிருபங்களிலும் தீத்துடைய நிருபங்களில் மாத்திரம் அல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 7 சபைகளுக்குமான செய்தியிலும் இருந்து கற்றுக்கொள்ளுவது மிகவும் பிரயோஜனமானது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ நான் அதை சொல்லுகிற இந்த வேளையில் நான் மிக முக்கியமாய் சொல்ல விரும்புவது இந்த 7 சபைகளையும் குறித்ததான இந்த செய்தியினுடைய ஒரு ஓவரால் ஒரு சிறிய முகவுரையைத்தான் இந்த பகுதியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை நாம் விழாவாரியாக வருகிற பதிவேற்றங்களில் நாம் பார்க்கலாம். இந்த 7 நிருபங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த 7 நிருபங்களிலும் ஒரே விதமான பேட்டர்ன் பின்பற்றப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரே விதமான வழிமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு 4 முக்கியமான கருத்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக, அந்த மடலை எழுதியவர், பொதுவாக கடிதம் எழுதுகிறவர்கள் யார் எழுதுகிறார்கள் என்பதை குறித்த ஒரு முகவரி இருக்கும். அந்த காலத்தில் எழுதுவாங்க, அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த என் அருமை அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, சகோதரருக்கு என்றெல்லாம் எழுதுவார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து தம்மை ஒவ்வொரு சபைக்கும் அறிமுகம் செய்யும் பொழுது எதை பயன்படுத்தி அறிமுகப்படுத்தினார் என்றால், யோவானுக்கு அந்த மகிமையான தரிசனத்தை தந்தாரே, அதில் ஒரு பகுதியை எடுத்து அவர் அறிமுகம் செய்கிறார். உதாரணமாக எபேசு சபைக்கு தம்மை அறிமுகப்படுத்தின பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இந்த 7
நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவு கொண்டிருக்கிறவர் என்று சொல்லக்கூடியதான இந்த குறிப்பிட்ட சித்திரம் நாம முதல் அதிகாரத்தில் தான் பார்க்கிறோம். இந்த ஒரு சபை மாத்திரமல்ல, 7 சபைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன் பின்பற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நம்ம எப்படி புரிந்துக்கிறது? இந்த குறிப்பிட்ட சபைக்கான நிருபத்தை அனுப்புகிறவர் தன்னை குறித்து கொடுக்கக்கூடிய அறிமுகம். கிறிஸ்து யார்? கிறிஸ்து சபைக்கு தலை. சபை என்பது, சபைக்கு பல பெயர்கள் இருக்கிறது, அதில் ஒரு பெயர் சரீரம் என்பது. அப்போ இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம், தலை சரீரத்திற்கு எழுதக்கூடிய மடல் என்பது சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இரண்டாவதாக, ஒவ்வொரு நிருபத்திற்கும் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு சபையை பார்த்து சொல்லுகிறார். நம்ம அதில் பார்த்தோம், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருக்கிற கண்கள். அவருடைய கண்கள் மேலோட்டமாய் பார்க்கிறவை அல்ல, அவருடைய கண்கள் சரியாய் தெளிவாய் பார்க்கக்கூடியவை. ஆழமாக உள்ளான நிலையை அறிந்து பாராட்ட வேண்டிய இடத்தில் பாராட்டுகிறார், குறைவு இருக்கிற இடத்தில் குறைவை எடுத்து சொல்லுகிறார். அதை தான் நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக, அந்தந்த சபையில என்ன நிலைமை இருந்தது, அன்றைக்கு அந்த சபை இருந்த நிலைமை என்ன என்பதை குறித்து சொல்லுவது மாத்திரமல்லாமல் அவருடைய குறைவை கடிந்து கொள்ளுகிறார், குறைவிலிருந்து மனம் திரும்ப ஆலோசனை கொடுக்கிறார், மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை எச்சரிப்பாக சொல்லுகிறார். கடைசியாக, நான்காவதாக, ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் அதை நிறைவு செய்யும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள், நீங்கள் அதனுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் பார்க்கலாம். இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம், உதாரணமாக எபேசு சபைக்கு சொல்லும்போது பரதீசில் இருக்கக்கூடிய அந்த கனியை தருவேன். லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் பொழுது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் வலது பாரசத்தில் அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் அமர நான் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் நிறைவு செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆக இந்த 7 சபைகளுக்கும் சொல்லப்பட்ட வாக்குறுதி, வாக்குத்தத்தம் என்பது, அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டால், அது பரலோக வாழ்வு சம்பந்தப்பட்ட வாக்குத்தத்தம் என்பதை நீங்கள் மனதின் ஆழத்தில் பறிந்து கொள்ளணும். இதை எஸ்கட்டாலஜிக்கல் பிளஸிங்ஸ் அல்லது எஸ்கட்டாலஜிக்கல் ப்ராமிசஸ், கடைசி கால அல்லது கால